ஹாய் ஹலோ ஹலோ. ராக் பெட் இருக்கு. தலைமையில ஆமா, இவர் எதை கலெக்ட் பண்றாரு? பலமா ரெடி ஆறாரு. ஏதோ பெருசாதான் படிக்காரு போல உள்ள. நான் நினைச்சேன் அந்த பெட்டை அவனே கடிச்சிருவான்னு நினைச்சேன். அதை கடிக்க விடுவான்னு. ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து பண்ணியிருந்தேன். அந்த பெட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்னோன் மாதிரி ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. சம் பீப்புள் சேஸ் அவனோட வாமிட்லேருந்து வந்தது அப்படின்ட்டு. இந்த அதுதான் கொடுத்த டைமும் பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காது. ஹாய் ஹலோ. ஹலோ. So this week வந்துட்டு we're doing another character design challenge where the prompt is power with consequence. கேரக்டரோட டாபிக்ஸ் ஆர் ஸ்டோரிஸ் இதெல்லாமே லைக் ஆர்டிஸ்டோட ஓன் ஃப்ரீடம், பட் அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் தீம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லி I'll go first. ஸோ இந்த கேரக்டர் வந்து she is a quiet self oriented person. She lives with her father. அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் லெஸ் பாப்புலேட்டட் மாதிரி பிளேஸ்ல ஷீஸ் லிவிங். ஹர் ஃபாதர்ஸ் லைக் வெரி பிஸி வித் லைக் அவ கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டாரு. ஸோ இவ வந்து ஷீஸ் ஆல் பை ஹர் செல்ஃப். லைக் அவளே கியூரியஸா ஏதாவது திங்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பா. ஷீ டசன்ட் ஹாவ் ஹர் மாம். மேபி ஹர் மாம் இஸ் லாஸ்ட் ஆர் இப் ஷீ இஸ் அலைவ் ஆர் நாட்டே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கா. ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஹை ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரி. ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல். லைக் ஸ்கூலுக்கும் நடந்தே போறது அந்த மாதிரி. அவ வந்து வூட்ஸ் வழியா தான் நடந்து போறதுனால கொஞ்சம் நேச்சர் ஓரியன்டெட் பர்சன். ஸோ அவளுக்கு வந்து ஒரு குட்டி ஃப்ராக் பெட் இருக்கு. அது வந்து ஒரு குட்டி கம்பேனியன் மாதிரி ஷீல் கேரி அரவுண்ட் எவ்ரிவேர். எங்க வரும் அங்க இருக்கு ஷோல்டர் மேல. ஆமா ஒரு தலைக்கு மேல இருக்கு, இங்க ஷோல்டர் மேல. ஆமா. ஸோ இப்போ அவளுக்கு வந்து ஒரு 18 years ஆனோடனே ஷீ ஸ்டார்ட் சீயிங் சம் விஷன்ஸ் மாதிரி. என்னப்பா சக்தி, என்னாச்சு? என்னையா? ஒண்ணும் இல்ல சித்தப்பா, ஒரு சின்ன கனவு. ஆல்ரெடி இந்த ஐசோலேட்டட் பர்சன்லாம் லைக் ட்ரே ட்ரீம் பண்ணிட்டே சுத்திட்டு இருப்பாங்க. பட் இவளுக்கு வந்து லைக் கொஞ்சம் அன்யூஷுவல் விஷன்ஸ் அது மாதிரிலாம் வரணுன்னே அவ வந்து கொஞ்சம் கியூரியஸ் ஆயிட்டு அவங்க அம்மாவையும் அவ வந்து அந்த விஷன்ஸ்ல பாக்குறா. பார்த்துட்டு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வராங்கன்ற மாதிரி அவளுக்கு தெரியுது. பட் அவளுக்கு என்னன்னு எக்ஸாக்டா புரியல அந்த டைம். ஸோ அவ வந்து அவங்க அம்மாவோட ஒரு ட்ரங்க் பெட்டி மாதிரி வீட்டுல இருந்தது. அதை லைக் கோ த்ரூ பண்ணி பாக்குறப்போ நிறைய திங்ஸ் அவங்க அம்மா அது கண்டுபிடிக்கிறா. அதுல ஒன் ஆஃப் த திங் வந்து அந்த ஒரு கிளிஸ் மாதிரி ஒரு திங், அந்த ஒரு பெண்டன்ட்ல வந்து ஒரு கிறிஸ்டல் வச்சுட்டு ஒரு டிசைன் மாதிரி பண்ணிருக்காங்க. அதுல இட் லுக்ஸ் வெரி ஏன்ஷியன்ட். ஸோ அது வந்து ஒரு அம்மாவோட ஞாபகத்தமா வேர் இட் அப்படின்னு ஷீ ஸ்டார்ட்ஸ் வேரிங் இட் எவ்ரி டே. ஆனா இது வந்து அவங்க அப்பாக்கு தெரியாது. அவளா லைக் வெளியே போகும்போதெல்லாம் அது வேர் பண்ணிட்டு போறா. அப்போ அவளுக்கு சடனா வந்து அந்த விஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகுறது ஃபீல் பண்றா. அண்ட் ஷீ இஸ் ட்ரைங் டு கனெக்ட். கீழ இருக்கு தவளையா? இந்த பேக்ரவுண்ட் செமையா இருக்கு. ஸோ இந்த சைடு ரைட் சைட்ல இருக்கிறது வந்து அவளோட நார்மல் பிசிக் எப்படி இருக்கும் அப்படின்றது. அது வந்து அவ அந்த ஆஸ்ட்ரோ ஃபேஸ் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுலதான் ஷீ இஸ் மோர் பவர்ஃபுல். லைக் ரியல் வேர்ல்ட்ல ஷீ இஸ் கொஞ்சம் வீக் அண்ட் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு அந்த மாதிரி இருப்பா. பட் அந்த ஆஸ்ட்ரோ ஃபேஸ்ல ஷீ இஸ் வெரி லைக் பவர்ஃபுல். ஷீ கேன் டூ வாட் எவர் ஷீ லைக்ஸ் அந்த மாதிரி. அந்த பேக்ரவுண்ட் இது செம்மையா இருக்கு. இந்த போலியே நான் எதிர்பார்க்கல. நருட்டோல வர டோர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நருட்டோ வைப்ஸ்ல தான் இருக்கு அந்த சேஜ் ஃப்ராக். சின்ஸ் ஃப்ராக் பெட்டுன்றனால சரி அந்த இது போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுல என்னன்னா அவங்க அம்மா வந்து அவ விஷன்ஸ்ல போக போக அவ க்ளூ மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறா. அவங்க அம்மா வந்து உயிரோடு இருக்காங்கன்றதும் கைண்ட் ஆஃப் அவளுக்கு தெரியுது. ஆனா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இன்னும் அவளுக்கு தெரியல. அவங்க அப்பா கிட்ட கேட்டாலும் லைக் விடு, அது இட்ஸ் அ பாஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு விட்டுறாங்க. பட் இவன் வந்து அது இன்னும் கியூரியஸா ஆயிட்டு ஐ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட் அப்படின்னு நிறைய அந்த அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அதை பத்திலாம் கண்டுபிடிக்கிறா. ஸோ ஹர் மாம் இட் செல்ஃப் இஸ் லைக் an astral god மாதிரி. She has been married to a regular human being and இவ வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு half breed மாதிரி. she is stuck in between. ஸோ அவங்க அப்பா வந்து இவள ஒரு நார்மல் கேர்லா வளர்க்கணும் தான் பாக்குறாரு. பட் her powers from within like kind of overtakes her and அவ அது இப்போ அவளா she is trying to control it and navigate it. அதுல வந்து போக போக அவங்க அம்மா இருக்க பிளேஸும் she is trying to figure out. ஆனா the more she uses her power the more weaker she gets. like அவளுக்கு
நிறைய ஸ்காரிங் அந்த மாதிரிலாம் ஆகுது பாடியில. லைக் ஹர் ஸ்கின் டர்ன்ஸ் கிரே as she uses her power. ஸோ அதை கவர் அப் பண்றதுக்கு அவ வந்துட்டு ஒரு பூட்ஸ், லைக் ஃபுல் ஹை பூட்ஸ் அண்ட் ஜாக்கெட் மாதிரி வேர் பண்ணிட்டு இருக்கா எப்பவுமே ஸ்கூல் போகும்போது அந்த மாதிரிலாம். ஸோ யா, வில் ஷீ பி அலைவ், வில் ஷீ சேவ் ஹர் மாம், வி டோன்ட் நோ. ஓவராலா ரொம்ப ஒரு மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அந்த பினிஷ் ஆகும்போது அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. ஒரு வைப வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது அவங்க சொல்லும் போதே. தரமா இருக்கு. கிஃப்டா வெறித்தனம் இருக்கு. அதுவும் அந்த சிம்பிள் எல்லாம் பாருங்க, அந்த சிம்பிள் அங்க லைட் எரியுது, அதெல்லாம் செம்மையா இருக்கு. உருதுல எழுதி இருக்கா கீழே? அதெல்லாம் ரேண்டம் ஸ்கிரிபிள்ஸ், சிக்கன் ஸ்கிரிபிள்ஸ். ரைட் இல்ல பிரேக் ஆகி உட்கார்ந்திருக்க போஸ் கூட கான்சிக்வன்சஸ் காட்டுற போஸ் லைக் ஆஃப்டர் ஹர் கான்சிக்வன்ஸ் அந்த மாதிரி. சூப்பரா இருக்கு கிஃப்டா. டீமோட சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய சூப்பரா இருக்கு, வைபே நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப் யாரு? ஹரண்யா. என்னோட கேரக்டர் வந்து என்ன மாதிரி தீம் நான் சூஸ் பண்ணேன்னா, இவனுக்கு என்ன பவர் இருக்குன்னா வந்து டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். இவன் வந்து ஒரு வாரியர். அவன் வந்து டைம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு எத்தனை பேர் கொண்ட படை வந்தாலுமே வந்து அந்த போர்ல வந்து வின் பண்ண முடியும். யார வேணா டிஃபீட் பண்ணுவான், என்ன வேணா பண்ணுவான். டைமையே ஃப்ரீஸ் பண்ற அளவுக்கான ஒரு பவர் இருக்குன்னா அதுக்கு அப்படியே அதுக்கு ஈக்குவலான கான்சிக்வன்ஸும் அவன் ஃபேஸ் பண்ணி கோத்ரூ பண்ணிட்டு இருப்பான். என்ன மாதிரினா அவன் வந்து அவன் எத்தனை வாட்டி அவன் ஃப்ரீஸ் பண்ணி அவன் வந்து போர்ல வின் பண்ணணும்னு ட்ரை பண்றானோ அந்த ஒரு தடவையும் அவனோட உடம்புல வந்து ஆஷா வந்து மாறும் அவனுக்கு. அது மாதிரி வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கால் கட்ட வரல ஸ்டார்ட் ஆகி அவன் கை, அவனோட உடம்புல பாதி ஃபேஸ் அந்த மாதிரி ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கருகிட்டே வருவான். அவன் ஏன் இதை பண்றான் அப்படின்னா வந்து இவன் நினைச்சா வாழலாம், அந்த பவரை யூஸ் பண்ணாம அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணிட்டு அவன் செல்ஃபிஷா வாழணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, அந்த வாரியர்ல வந்து இவன் மட்டும் சண்டை போட முடியும், மத்த எல்லா மக்களுமே வந்து நல்லபடியா பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படின்ற ஒரே பர்பஸ்க்காக என்ன பண்றான்னா அவனோட அந்த இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மக்களுக்காகவே நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல வந்து இதை வந்து அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஃபியூச்சரை பத்தி அவன் யோசிக்காம. இதான் வந்து இந்த வாரியரோட கதை. ஆர்மர் டிசைன்லாம் பயங்கரமா பண்ணிருக்கீங்க. லைக் என்ன மாதிரி ஃபைட்டர்? சோர்ட்ஸ் பர்சனா? இஸ் ஹி லைக் ஆர்ச்சிங் அந்த மாதிரி? இல்ல இவன் வந்து பை பான் வந்து இவன் வந்து கட்டப்பா மாதிரி சண்டை போடுறதுக்காண்டியே இவன் செஞ்சு வச்ச மாதிரி. இவன் வந்து ஆமா, இவன் சின்ன புள்ளைல இருந்தே இவன் வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு போர் சூழலுக்கு ஏத்த மாதிரியே இவனை ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இவனுக்கு வந்து இந்த ஃபேமிலி லைஃபோ இல்ல இவன் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கான், அந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து அவன் கோத்ரூ பண்ணவே இல்லை. இவனோட லைஃப் முழுக்கவே வந்து போர், சண்டை, மக்களை காப்பாத்தணும். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டடா. ஓ, அந்த ஹாஃப் இது வந்து ஆஷஸ் இதுவா டர்ன் ஆதி கன்வெர்ட் ஆயிருக்கு, கோல் மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். அவனோட அவன் வந்து அந்த கிளாக் வச்சிருப்பான், அந்த மணல் கடிகாரம் வச்சிருப்பான் அவன் ஷோல்டர்ல. அவனுக்கு வந்து ஃபுல்லா ஆஷஸா மாறுறத ஃபுல்லாவே அதுல வந்து அவன் ஸ்டோர் பண்ணி வைப்பான். அவனோட ஆஷஸ் தான் அதுக்குள்ள இருக்கும். அத வந்து அவன் ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு ஹாபியா பண்றான் அத. இது மாதிரி அவன் வந்து எத்தனை வாரம் அவன் சமாளிச்சிருப்பான், அத்தனை ஆஷஸும் வந்து அவன் எத்தனை வாட்டி சண்டை போட்டிருக்கான்றதான் காட்டும். அவன் எவ்வளவு பெரிய ஒரு போராளி அப்படின்றத வந்து மணற்கடிகாலம் வந்து காட்டும். அதுல மண்ணுக்கு பதிலா ஆஷ் இருக்கு அதுல. இவன் வந்து ஃபேஸும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சதஞ்ச மாதிரியான ஒரு முகம் அவனுக்கு இருக்கும். ஆனா அவன் சண்டை போடும் போது நார்மலாவே அவன் மாஸ்க் யூஸ் பண்ணுவான். ஆனா நான் வந்து இதுல மாஸ்க் வந்து போட்ட மாதிரி வரையல. அவன் எந்த அளவுக்கு வந்து அவனோட உடம்பு மொத்தமே அந்த மாதிரிதான் இருக்கும். நான் மாஸ்க் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுல மறந்துட்டேன். இதான் உண்மை. ஓகே, சோ இப்போ அந்த கிளாக் சொன்னீங்கல்ல, சோ ஜஸ்ட் மை தியரி, லைக் இப்போ அந்த ஆஷஸ் போட்டு அது ஃபில் ஆயிடுச்சுன்னா, இப்போ அது கேப் இருந்தா தானே அது ஒர்க் ஆகும் கிளாக். ஃபில் ஆயிடுச்சுன்னா does it mean his life is ending? இது நல்லா இருக்கு. ஆமா, எப்படின்னா வந்து அதாவது ஃபுல்லா அவரால வந்து மொத்த ஆஷ் அவரால கலெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சண்டை போடும் போதே பாதி வந்துட்டு காத்துல ஃபுல்லா டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிரும், அப்படியே வந்து இதுவாக ஆரம்பிக்கும், டிசால்வ் ஆயிடாது சில இடத்துல வந்து. அப்ப அவருக்கு எவ்வளவு வந்து அவரால வந்து அதை எடுக்க முடியுதோ அதை மட்டும் எடுத்து அவர் உள்ள போடுறாரு. ஒரு சோவெனியர் மாதிரி வச்சுக்கிறாரு அவரு. ஆமா, அவரோட உடம்பே ஒரு தன்னலமற்ற ஒரு வீர தீர செயல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இவர். எப்படி அந்த
கிளாக் ஐடியா யோசிச்சீங்க. அது வந்து தோணுச்சு. சரி, இப்போ சில சைக்கோ கொலைகாரம் எல்லாம் பண்றான்ல, கொலை பண்றவங்களோட ஹேரையோ இல்ல கட்டவரில் ஏதோ ஒன்னு எடுத்து சேர்த்து வைப்பாங்க ஞாபகமா. அந்த மாதிரி சரி இவனுக்கும் ஒரு ஹாபி இருக்கணும்ல, இவனுக்கும் வந்து ஒரு பிளேஃபுல் மைண்ட் இல்லைன்னா கூட ஒரு ஹாபின்னு ஒண்ணு இருக்கணும்ல அந்த இடத்துல. அதனால சரி நம்மளோட சாம்பல் எடுத்து நம்மளே சேர்த்து வைக்கலாம், அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நார்மல் பீப்புளே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட். சோ என்ன அப்படியே லைக் ஸ்டாச்சு ஆயிடுறாங்களா? அவங்களே ஒரு போடியமோ பில்ட் பண்ணி அவங்களே அதுல நின்னுக்கிறாங்க. ஆமா, அதாவது பிற்காலத்துல வந்து அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் கூட அவரோட ஆஷ் கூட காத்துல இருந்து நம்மளை காப்பாத்தும், நம்மள வந்து கெட்டவங்கிட்ட வந்து நம்மள வந்து பாதுகாப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக் கதைகள் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அந்த ஊருக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிரும். Thank you. Very unusual, interesting concept. Next யாரு ஆல்பபெட்ல? ராஜேஷ் ப்ரோ. ராஜேஷ் ப்ரோ. கரெக்டா ராஜேஷ் ப்ரோன்றப்ப கண்ணாடி அப்படியே மினுக்குது. ராஜேஷ் ப்ரோ. இவர் எதை கலெக்ட் பண்றாரு? பலமா ரெடி ஆறாரு, ஏதோ பெருசாதான் படிக்காரு போல உள்ள. அப்புறம் கதை வேற மாதிரி போயிடுச்சுன்னா எங்களை நீ சொன்ன கான்செப்ட் இதுக்கு சம்மந்தமே இல்லாம போயிடுச்சு. இது வந்து ஒரு மேல் கேரக்டர். ஓகே, இந்த கேரக்டர் எப்படின்னா, இவன் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கும் சொல்ல அவன் வந்து ஒரு டிசீஸ்னால சாகர கட்டத்துல போயிடுவான். ஸோ அப்படி சாகர கட்டத்துல போக சொல்ல அவங்க அப்பா வந்து ஒருத்தங்கிட்ட இது மாதிரி கேட்பாரு, இது மாதிரி என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படி கேட்க சொல்ல அவர் வந்து நான் ஒரு இது தரேன், அதை வந்து உன் பையனுக்கு கொடு, அதை கொடுத்தா அவன் சரியாயிடுவான், ஆனா வந்து பிற்காலத்துல அதனால எந்த பாதிப்பு வந்தாலும் அதை அவன் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இது மாதிரி கொடுப்பாரு, வச்சு தராரு. ஸோ இவர் வந்து அது என்ன ஏதுன்னு பார்க்காம நம்ம பையனை காப்பாத்தினா மட்டும் போதும் அப்படின்றதுக்காக அவங்க பையனை கொடுத்து காப்பாத்திடுவாரு. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து நான் 2-3 ஸ்டோரி வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அது வேற ஸ்டோரிக்காக அது பண்ணது. அந்த போஸ்ட் கதை அப்படி இப்படின்னு மாறி சரி அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்டோரிக்கு வந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி படி என்னன்னா, அவர் வந்து ஒரு பாய்சன் அவனுக்கு கொடுத்துருப்பாரு. உடம்புல அந்த பாய்சன் வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டே இருக்கும், நாளாக அவங்க வந்து பாய்சன் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா ஒரு நாள் அவன் அப்படியே டிசப்பியர் ஆயிடுவான் அந்த பாய்சனால. ஸோ அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவன் தேடுவான். அதாவது அவன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பச்சை கலர்ல கிரீன் கலர்ல ஆகிட்டு ஒரு மாதிரி இதுவாயிடுவான். அந்த நேரத்துல வந்து அவன் தேட ஆரம்பிப்பான் என்ன அப்படின்ட்டு. ஒரு நாள் வந்து என்னதான் இது தெரியல அப்படின்ற மாதிரி இது பண்ண சொல்ல அவன் கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து அடிபட்டு கிடப்பாங்க. ஸோ இவன் போயிட்டு அவங்கள காப்பாத்தலாம் அப்படின்னு அவங்க தொட சொல்ல அவங்களோட காயம் வந்து டக்குன்னு ஹீல் ஆயிடும். ஹீல் ஆனதும் என்ன ஆயிடும், இவன் உடம்புல இருந்து பாய்சன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். ஸோ நம்ம உடம்புல அந்த பாய்சன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மற்றவங்களை ஹீல் பண்ணாதான் அந்த பாய்சனோட தன்மை வந்து குறையும் அப்படின்னு அவன் கண்டுபிடிப்பான். அவன் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பாய்சன் தன்னை தாக்காம இருக்கணும்ன்றதுக்காக ஸோ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா வச்சிருப்பான். சீக்கிரமா நம்ம அதனால அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஹெல்த்தியா வச்சிருப்பான். ஆனா என்ன ஆகும்னா நம்மளால ஹீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவன் ஹீல் பண்ண அவனோட ஸ்கின் வந்து டிசேப்பர் ஆகிடுது. அதாவது ரொம்ப ஹீல் பண்ணான்னா அவன் மேல இருக்க ஸ்கின் மட்டும் டிசேப்பர் ஆகி ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஆயிடுவான். ஹீல் பண்ணாம இருந்தா அந்த பாய்சன் அதிகமாகி செத்துருவான். அவன் ஹீல் பண்ணான்னா இது மாதிரி டிசப்பேர் ஆகி அதாவது ஒரு சில பார்ட் மட்டும் தான் இதுவாகும். இல்ல இதனால லிமிட் எதுவும் இருக்குமா என்ன? 2 பேரை தான் ஹீல் பண்ணணும், 3 பேரை தான் ஹீல் பண்ணணும் அப்படி இல்ல. அதாவது அவன் எந்த அளவுக்கு காப்பாத்துறாங்கிற பொறுத்து, அதாவது ஒரு டிசீஸ் எல்லாம் அவனால குணப்படுத்த முடியாது. ஜஸ்ட் ஒரு காயங்கள் இல்ல வந்து ஒரு கையே 2 போயிட்டாலும் அவனால அதை வந்து ஜாயின் பண்ணி இது பண்ண முடியும். அவங்க சாகாத வரைக்கும் அவங்க காப்பாத்திடுவான் அப்படின்ற மாதிரி. மற்றபடி டிசீஸ் எல்லாம் குணப்படுத்த முடியாது. அதனால அது என்னன்னா வந்து அந்த பாய்சனை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும். அதாவது அவனுக்கே வந்து அது எந்த ஐடியா இல்ல, அதாவது நம்ம எந்த அளவுக்கு காப்பாத்தினா நம்ம உடம்புல வந்து அந்த பாய்சன் குறையுது அப்படின்றத வந்து அவன் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த பாய்சன் அதிகமாச்சுன்னா நம்ம வந்து அவங்கள காப்பாத்தலாம், எப்படி இருந்தாலும் நம்ம சாக மாட்டோம், நம்ம வந்து ஃபுல்லா டிசப்பேர் ஆகாம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர். அப்புறம் போக போக அவன் என்ன பண்றான், நம்ம உடம்புல அது என்ன பாய்சன் அப்படின்றத வந்து அவன் ஒரு ரிசர்ச் மாதிரி பண்றான். எதுக்காக அப்படி ரிசர்ச் பண்றான்னா, சப்போஸ் அவனுக்கே தெரியாம ஒரு பெரிய இன்சிடென்ட்ல அவன் காப்பாத்தி
காப்பாத்திட்டான் யாரையானா, ஸோ டக்குன்னு அவன் சாக வாய்ப்பு இருக்கு. திரும்ப அந்த பாய்சன் அவன் உடம்புல வந்தா மட்டும்தான் வந்து அவனோட ஸ்கின் வந்து திரும்பி, அதாவது மறுபடியும் அந்த பாய்சன் குரோ ஆகுச்சுன்னா உடம்புல மறுபடியும் அந்த ஸ்கின் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ உடம்பு வந்து அந்த பாய்சன் அந்த ஒரு ஈக்குவல் லெவல்ல இருந்துகிட்டே இருக்கும். அது அதிகமானதான் பிரச்சனை, கம்மியாகிறதுக்கு அவன் ஹீல் பண்ணுவான். ஸோ அதனால வந்து இவன் அது என்ன பாய்சன் அப்படின்னு இது பண்ண வச்சுக்கணும். ஆமா, ஒரு கால்குலேஷன் மாதிரி வச்சுக்கணும். அதனால அவன் என்ன பண்ணான், ஸ்டடி பண்ண சொல்ல அவனுக்கு நம்ம பாய்சனை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பிளட்ல இருக்க பாய்சனை தனித்தனியா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எப்ப தேவையோ அப்ப நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புல அந்த பாய்சனை இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வந்துருக்கும். ஸோ அப்படி ஒரு ஐடியாக்கு வர சொல்லதான் அவன் அந்த பெல்ட் மாதிரி கட்டியிருப்பான். அதுல வந்து சின்ன சின்ன பாய்சன் வச்சிருப்பான். அந்த மாஸ்க் வந்து எதுக்கு அதெல்லாம் எப்ப அவன் மறைவான் அப்படின்னு அவனுக்கே தெரியாது. எந்த நேரத்துல மறைவான்றதுக்கு மத்தவங்க பார்த்து பயப்படக்கூடாதுக்காக அவன் அந்த கிளாக் மாதிரி போட்டு தன்னை ஃபுல்லா மறைச்சிக்கிறதுக்கு வைப்பான். ஆக்சுவலி இந்த ஆம்ஸ் கூட ஃபுல்லா மறைக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அந்த ஸ்கெலிட்டனோட இது காட்டணுன்றதுக்காக ஸ்லீவ்லெஸ் லிப்ட். ஸோ அப்ப இருக்க சொல்ல இங்க சைட்ல ஒன்று வருது பாத்தீங்களா, அந்த பெட்டை வந்து அவன் வந்து அந்த பாய்சன் கொடுத்து வளர்ப்பான். அது ஒரு எமர்ஜென்சிக்கு சப்போஸ் அவன் நிறைய பேரை காப்பாத்திட்டான், ரொம்ப எலும்பு உண்டா ஸ்கெலிட்டன் ஆயிட்டான்னா அது வந்து அவனுக்கு கடிக்கும். அது கடிச்ச உடனே அவன் உடம்புல பாய்சன் இது ஆகி அவன் மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு போயிடுவான். இப்படி எல்லாரும் ஒரே சிவலா பண்ணிருக்கோம். ஏன் கேரக்டர் கிட்டதான் இருக்கும். அதுக்காக அவன் எப்பவுமே ஒரு ப்ரிப்பரேஷனோட அந்த டானிக் அந்த பாய்சன் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் சுத்திட்டு இருக்கான். ஓவரா ஹீல் பண்ணிட்டானா குடிச்சிருவானா? ஆமா, ரொம்ப ஹீல் பண்ணிட்டான், அந்த எலும்பு எல்லாம் தெரியாத மாதிரி இருந்தா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்காக அந்த பாய்சன் குடிப்பான். நான் நினைச்சேன் அந்த பெட்டை அவனே கடிச்சிருவான்னு நினைச்சேன். அது கடிக்க விடுவான்னு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த பெட்டை அவனை கடிக்கும். கடிக்கிற மாதிரி அந்த அங்கங்க அந்த பல்லோட அந்த காயமெல்லாம் போடலான்னு பார்த்தேன். ஆனா அவனுக்கு வந்து ரெக்கவர் ஆயிடுமா, ஸ்கின் போய்கிட்டு மறுபடியும் திரும்ப வந்துடும். அதனால அந்த காயமெல்லாம் இருக்காதுக்காக. சரி, இப்ப எலும்பு ஆயிட்டானா அது எப்படி கடிக்கும்? எலும்புல எப்படி கடிக்கும்? ஃபுல்லா எலும்பாக கடிச்சிடணும். கை மட்டும் தானே வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். டிஃபரெண்டா இருந்தது. வந்து அவன் ஃபுல்லாவே மாறிட்டான். ஆனா கை இருக்குல்ல அந்த இடத்துல அது கடிக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த பெட்டோட டிசைன் கூட சூப்பரா இருக்கு. ஆமா, அத நோட்டீஸே பண்ணல. சொன்ன சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அத பாக்கும்போது ஏதோ இந்த மேஜிக் பால்லாம் இருக்கும்ல அது மாதிரி ஏதோ நினைச்சேன். பார்த்தா பெட் ஆல்மோஸ்ட் ஸ்பைடர் மாதிரி தான். அவன் அந்த விஷம் குடுக்க குடுக்க அது வந்து அந்த ஒரு இதுவா மாறிடும். அதுவும் இல்லாம அவன் என்ன போட்டிருக்கான், ஒரு டி-ஷர்ட். அந்த டி-ஷர்ட் உள்ளதோ இது வந்து அந்த பாய்சன் வச்சிருப்பான். ஒருவேளை அந்த பெட் இல்லாதப்போ அது எமர்ஜென்சி ஒரு இதுக்காக அந்த பெட் குடிச்சிருது. இப்படி இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இன்சுலின் கூடயே வச்சுட்டு யாரோ ஒரு பார்ட்டி பண்ணியிருந்தாருல போன வாட்டி காலை மாலை மாதிரி. எனக்கு அதை பார்த்தோன்னு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, உள்ள ஒண்ணு போட்டிருக்காருல அந்த டி-ஷர்ட் உள்ள அந்த பாய்சன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. செந்தில் ஒரு காமெடியில தோட்டாவா அதை மூக்கு போட்டுட்டப்பா. ஓகே, அடுத்து நான் தான் நினைக்கிறேன். SMK ஒருவே சொல்லிட்டேன்னா ஒரு வரைவாரு வரைவாரு ஒரு 100 சரிஞ்சிருப்பீங்களா ப்ரோ? இல்ல ஆனா இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு பிராங்க் இருக்கு. இது எந்த மாதிரி பவர்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சில மேஜிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எந்த மாதிரினா பிளட் பெண்டிங்கு, போன் பெண்டிங்கு, ஸ்கின் பெண்டிங் மாதிரி விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே செட் ஆகாம பிரிஞ்சு போய்க்கிறாங்க. அவனுங்க ஒரு நேஷன்ஸ் மாதிரி உருவாக்குறாங்க. அதுல எப்படி அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எப்படின்னா போரான பீப்புளா தேடி அவங்களுக்கு மணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான பணமோ எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா அதுக்கு மாறா எப்படின்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா ஒரு பாண்டுக்குள்ள அவங்களுக்கோ அவங்களோட பசங்களோ இல்ல பசங்க இல்லாதவங்கள அவங்களேவோ அந்த பாண்டுக்குள்ள மாட்டிப்போம். அவங்களுக்கு கீழே அவங்க வேலை பார்க்கணும், அவங்க சொல்றதுதான் கேட்கணுங்கிற மாதிரி அந்த காசு தர வரையும். அப்படி இவங்க அப்பா வாங்கின கடனுக்காக இவனை வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. பிடிச்சிட்டு போயிட்டு இவன் மேல அந்த ரிசர்ச் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த மேஜிக்கை வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்காக. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்த பெண்டிங் காரங்களாம் பக்கத்துல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப வேணா வருவாங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால இவங்க வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் அப்படிங்கிறது. எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. இவனுக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஆகுது. எப்படின்னா அதனால பிளட் பெண்ட் பண்ண முடியுது, பெரிய கான்சிக்வன்சஸோட பெண்ட் பண்றான். எந்த மாதிரினா இவன் எப்பெல்லாம் பிளட்ஸை அதிகமா யூஸ் பண்றானோ இவனோட ஓன் பிளட் தின்னாகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவனோட நர்வஸ் சிஸ்டமே இவனை வந்து
போட்டு தள்ளிட்டு இருக்க மாதிரி. அதனால என்ன பண்ணுன்னா அவனுங்களே ஒரு சிஸ்டம் இவனுக்கு செட் பண்ணி கொடுக்குறானுங்க. எந்த மாதிரினா டிரான்ஸ்மிஷன், செல்ஃப் டிரான்ஸ்மிஷனுக்கு பிளட் வந்து கலெக்ட் பண்ணி இவனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இவனை சாப்பிட மாட்டாங்க. இந்த டிசைன் நான் பண்ணேன், ரொம்ப எல்லாமே ரேண்டமா இருக்கிற மாதிரி இருந்தனால இந்த டிசைன் அப்படியே விட்டுட்டு அடுத்த டிசைன். இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, இது நார்மல் தான் இவர் பண்றது. கலர் வரையும் போயிட்டு ரெண்டரே பண்ணிட்டேன். பட் ஆனா ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கனால திருப்பி நான் கூட ஸ்டாக் தரேன்ட்டு நிறைய வரையாம ஸ்டார்டிங்லேயே முடிச்சிட்டது. அதான் இவன் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு அரேனா மாதிரி, கிளாடியேட்டர்ஸ் அரேனா மாதிரி வச்சு நிறைய மிருகங்கள் கூட இவனை சண்டை போட விட்டு இவனை டெஸ்ட் பண்றது. இவன் மக்களுக்காகவோ யாருக்காகவும் இல்ல, ஃபேமிலி பாண்ட்ல மாட்டிருக்கு. இவன் தப்பிச்சு போகணும்னு நினைச்சானா ஃபேமிலியுமே சேர்த்து அஃபெக்ட் ஆவான். பட் இதுக்கு ஒரே ஒரு எஸ்கேப் இது இருக்கு. எல்லா மேஜிக்ஸையும் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எதுவுமே வேடான்ட்டு தனியா இருக்கிறாரு. அவரை தேடி போகணும். போற வழியில இவன் மேபி போன மாதிரியே இருக்கிற பல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஐடியா என்னன்னா இவனை காப்பாத்திக்கிறது மட்டும்தான் இவனோட பிளான். எனக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னு, இவனோட பிளட் பெண்டிங் ஒர்க் ஆகலன்னு அவன் கிட்ட காமிச்சிட்டானா இவன் வெளியே வந்த பாண்ட்ல இருந்து. ஸோ அதை எப்படி நல்லிஃபை பண்றதுன்னு தேடி போவான். மேபி அது போற கேப்ல மனசு மாதிரி எல்லாரையும் காப்பாத்துறேன் கூட சைடு இவனோட நர்வ்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கும். நர்வ்ஸ் எல்லாமே ஷோ அப் ஆகும். இவன் அந்த டிரான்ஸ்மிஷன் கையிலேயே பண்ணிக்கிட்டே இருப்பான். அது இல்லைன்னா செத்துருவான்னு இல்ல, பட் பின்னாகிட்டே இருக்கும். பிளட் கூட சீக்கிரத்துல செத்துருவான். அவ்வளவுதான் கதை. இது இந்த டிசைனுக்கு வந்து அதாவது பின்னாடி அந்த மிஷின் இருந்தாலுமே பட் எவென்ச்சுவலி அவன் செத்துருவான் தான். ஆமா, இது கொஞ்சம் தள்ளி போடுது அவ்வளவுதான். ஸோ பிளட் இன்ஜெக்ட் பண்ணி கொஞ்சம் திக்காய் திருப்பியும் தின்னாகிட்டே தான் இருக்கும். அவனுக்கு சும்மா விட மாட்டானுங்க, சும்மா சண்டை போட்டு இந்த மாதிரி. இந்த டிசைன் வந்து அதான் அது பெருசா அட்டைஸ் எதுவும் தரல. ஏன்னா அந்த நர்வ்ஸ் எல்லாம் காட்டணுங்கிறதுக்காகவே சட்டையை நான் எடுத்துச்சேன். சட்டையை போடக்கூடாது. அண்ட் அந்த மிஷின்ஸ், இந்த பிளட், இது எல்லாமே அவனுங்க கொடுத்ததுதான். கையிலே வச்சுப்பான். சண்டை போடுறப்ப இந்த பிளட்ஸை யூஸ் பண்ணிப்பான். மிஷின் அவனை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருப்பான். எனிமி அடிச்சு அந்த பிளட் கூட இவனால எடுத்து யூஸ் பண்ண முடியும். சில நேரத்துல கிடைக்கலன்னா என்ன பண்ணிருக்கு, அதுதான் ஸ்டாக் வச்சுக்கிறான் கூட. அவ்வளவுதான். மற்றபடி வருது. கீழே ஒரு இந்த கோல்டு கலர்ல அவனுக்கு சிம்பிள் போட்டு ஒரு லாக் மாதிரி, அது வந்து இவன் வந்து அந்த பிரிசனர் பாண்டுக்குள்ள இருக்கிறவன் அப்படிங்கறத எங்க வேணா ரூம் பண்ணலாம், எங்க வேணா சுத்தலாம். இந்த கால்ல என்ன ஒரு மாதிரி ஏதோ கையில ஷூ அவராம இருக்கிறதுக்காக கயிறு கட்டி பிரிசனர் இந்த ஷூ கூட இருக்காது. ஜஸ்ட் லெதர் தான் அவன் வந்து போட்டு கட்டி வச்சிருப்பான். எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம். ரெண்டர்ல போயிட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டர் ட்ரை பண்ணுங்கிறதுக்காக தான் டிசைன் பெருசா. ரெண்டரிங் செம ஆன் பாயிண்ட். பேக்குக்கு பெருசா எதுவுமே பண்ண, அதை அப்படியே போட்டுட்டேன். கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். அதுக்குள்ள பிளட் தான் இருக்க போகுது. மோஸ்டா ஃபுல்லா ஃபீல்டு வித் பிளட் தான், அது வேற எதுவுமே கிடையாது. அதனால போட்டேன். இது ரொம்ப மெயின் டிசைனே தெரியாத மாதிரி இருக்கா, அதனால வெறும் கத்தி மட்டும் அந்த பிளட்ல அவன் இது பண்ற மாதிரி போட்டேன். இங்க பாத்தீங்கன்னா நர்வ்ஸ், அந்த வீக்கான நர்வ்ஸ் தான். நர்வ்ஸ் செம்மையா இருக்கு. ரெண்டர் டாப் நாட்ச் நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் போட்ட டிசைன் வந்து கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் லைக் ஆப்வியஸா இருந்தது, அந்த பிளட் பேக் அந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் அன்யூஷுவல் டிசைனா இருக்கு. அந்த உண்மையாவே அப்படிதான் தெரியும். லைக் ஓவரால் கேரக்டர் ஸ்டைலைசேஷனுமே டிஃபரெண்டா இருக்கு நீங்க லாஸ்ட் டைம் பண்ணதை விட. அவங்க ஏதோ ஸ்டைலா இருந்த மாதிரி இருந்தான். எல்லாமே ரேண்டமா இருக்கு. எதுவுமே ஒரு கோர்வையாவே இல்ல. கோக்கு மாதிரி ஆயிட்டான். சூப்பரா இருக்கு ப்ரோ. அமேசிங். கைண்ட் ஆஃப் அந்த ஆர்கேன் டெக்ஸ்சரிங் மாதிரி இருக்கு. அந்த கோல்டிஷ் இது கலர் எல்லாம் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. ஆசம். அடுத்தது யாரு? நீங்க ஸ்ருதி. ஓகே, சோ இது வந்து லைக் ஒரு கேர்ள் இன் ஹர் 20s அந்த மாதிரி. சோ ஷி பிலாங்ஸ் டு ஒரு கல்ட் ட்ரைப் மாதிரி இங்க வளர ஒரு பொண்ணா இருக்கா. அந்த கல்ட் ட்ரைப் வந்து லைக் ஒரு ஃபாரஸ்ட்குள்ள லைக் சீக்ரெட்டா இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கல்ட் ட்ரைப் வந்து லைக் நிறைய இருந்தது, லைக் பிரான்ச்சஸ் மாதிரி, லைக் அங்கங்க கேம்ப் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா பக்கத்துல ஒரு சிட்டி ரூலர் இருக்காங்க. ஸோ அந்த ரூலர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, லைக் அவங்களுக்கு அந்த ரூலருக்கு வந்து இந்த கல்ட் இது ட்ரைப்லாம் பிடிக்காததுனால கல்ட் ட்ரைபோட எல்லா கேம்ப்ஸும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு கேம்ப் மட்டும்தான் இருக்குது. பழைய கேம்ப்ல லாஸ்ட் ஆன ஃபேமிலிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அந்த இப்ப அந்த கேம்ப்ல எல்லாரும் லைக் வாழ்ந்துட்டு
இருக்காங்க. ஸோ அந்த கல்ட் ட்ரைப்ல பாத்தீங்கன்னா லைக் எல்லாருக்குமே வந்து ஒரு மிஸ்டிக்கல் பவர் மாதிரி இருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து இருக்கிறதுலே லைக் ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரோட இவளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆனா இவ வந்து பேரண்ட்ஸ் இல்ல, ஸோ ஷீஸ் அபேண்டன்ட், தனியா தான் இருக்காவ. ஸோ இவ வந்து பெருசா ஏர்னிங் இருக்காது. ஸோ அவ வந்து இந்த கல்ட் ட்ரைபுக்கு ஒர்க் பண்றா. எப்படின்னா அவ பவர் யூஸ் பண்ணி ஷில்டி ஒர்க்னா அவங்க வந்து அந்த கல்ட் ட்ரைப் வந்து ஒரு ரிவெஞ்சுக்காக அந்த ரூலரோட சிட்டி வந்து லைக் ஒரு மாதிரி லேவிஷான ஒரு சிட்டி, ஓகேவா? ஸோ அங்க இருக்கிற எல்லாமே லைக் நார்மல் பீப்புளே வந்து லைக் ரொம்ப ரிச்சா தான் இருப்பாங்க. நார்மலா போடுற ட்ரெஸ்லேருந்து சரி, நார்மல் பீப்புளே ரொம்ப லேவிஷா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கல்ட் ட்ரைப்ல இருக்கிறவங்க என்ன லைக் தே வாண்ட் டு டேக் அ ரிவெஞ்ச். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இவரோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ட்ரேடை வந்து டார்கெட் பண்றாங்க. அங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் பண்றாங்க. அது எல்லாமே வந்து இந்த பொண்ணை யூஸ் பண்ணி தான். ஸோ அவளோட பவர் என்னன்னா லைக் அவளுக்கு வந்து ஒரு தேர்ட் ஐ மாதிரி ஒரு பவர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த தேர்ட் ஐ வந்து ஒரு ஃப்ளேம் மாதிரி இருக்கும், ஐ மாதிரி இருக்காது, பட் ஒரு ஃப்ளேம் மாதிரி இருக்கு. அந்த ஃப்ளேம் வந்து லைக் என்ன மாதிரி பவர்னா லைக் ஷி கேன் வந்து ஒரு பீப்புளோட மெமரியை ஃபுல்லா எரேஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஹிப்னோடைஸும் ஷி கேன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவ என்ன பண்ணுவா, அங்க இருக்கிற ட்ரேடர்ஸை வந்து அட்டாக் பண்ணி ஃபுல்லா அந்த குரூப் லூட் பண்றதுக்கு ஷி வில் ஹெல்ப். ஸோ அங்க இருக்கிற லூட் எல்லாத்தையும் கொண்டு வந்து மறுபடியும் கல்ட் ட்ரைப்ல கொண்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி ஷி வில் பி ஒர்க்கிங். ஸோ ஏன் அவங்க அந்த ட்ரேடர்ஸ் அட்டாக் பண்றாங்கன்னா அந்த ரூலரை க்ளோஸா இருக்கிறது வந்து ஒரு ட்ரேடர் மட்டும்தான். லைக் ஒரு ட்ரேடர் மூலமா தான் அந்த ரூலரவே போய் ரீச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க ட்ரேடர்ஸை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு கூட பவர் என்னன்னா லைக் அந்த தேர்ட் ஐ யூஸ் பண்ணி ஷி வில் பண்ணிடுவா, இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பா. பட் அவ என்ன ஆகும் அப்படின்னா அவளோட கான்சிக்வன்சஸ் வந்து என்ன ஆகும்னா லைக் அந்த எவ்ரி டைம் ஷி யூசஸ் ஹர் பவர் அவளோட ஐ வந்து டிட்டோரேட் ஆகிட்டே இருக்கும். அவ சர்வைவலுக்காக அவ பவர் யூஸ் பண்ணி அவ வந்து லிவ் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவ என்ன ஆகும்னா அவளுக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு லைக் அந்த பவர் ரொம்ப யூஸ் பண்ணதுனால எவ்ரி டைம் ஷி யூசஸ் த பவர் அவ லெஃப்ட் ஐ வந்து பயங்கரமா பேர்ன் ஆகும். அது ஒரு மாதிரி எஜிடேஷன்ல காமிக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஸோ அவளோட பவர் வந்து லைக் தேர்ட் ஐ யூஸ் பண்ணி மெமரிஸ் எரேஸ் பண்ணுவா. கான்சிக்வன்ஸ் வந்து அவளோட ஐ வந்து விஷன் ஃபுல்லாமே இதாகும். ஸோ இதில் வந்து அவளுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைக் அங்கேருந்து லூட் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தானே. ஸோ அவள் ஸ்டாப் வந்து கொஞ்சம் சில்க் மாதிரி இருக்கும், ஆனால் யூஸ்டு ட்ரெஸ் மாதிரி இருக்கும். ட்ரைபல் மாதிரி ஒரு அவுட்ஃபிட் அந்த மாதிரியும் கொடுத்துருக்கேன். அப்புறம் அவகிட்ட வந்து லைக் பெருசா வெப்பன்லாம் இருக்காது, ரொம்ப வேரியர் டைப்லாம் இல்லை, சும்மா சாதாரண சர்வைவலுக்காக யூஸ் இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ பேசிக் ஹேண்ட் நைஃப் மாதிரி ஒன்று வச்சிருப்பா, அவ்வளோதான். அது வந்து லைக் கொஞ்சம் அந்த இந்தியன் ஆரிஜின் மாதிரி கொடுக்கணுன்றதுனால அந்த மூக்குத்தி மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து இது தெரியும், அந்த லெஃப்ட் ஐ வந்து அப்படியே கிரேயிஷா இருக்கும், ரைட் ஐ மட்டும் தான் அவளுக்கு ப்ராப்பராக விஷன் இருக்கு. நார்மலாக அவள் இருக்கும் போது இருக்கிற ஒரு வியூ மாதிரி ஒன்று ரெண்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அந்த ஐஸோட உள்ள இருக்கிற இதுவுமே வந்து லைக் ஃப்ளேம் மாதிரி கொடுத்துருந்தேன். இதில் தான் அந்த ஐ க்ளோஸ் அப் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து அப்படியே ஃபுல்லாக ரெட்டிஷாக பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். லைக் ஒவ்வொரு பவர் யூஸ் பண்ணும்போது எரியும் அப்படியே கண்ணு. அவளுக்கு அந்த லெஃப்ட் ஐ வந்து அந்த பேர்ன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து But it'll affect like ரெண்டு ஐஸுமே அஃபெக்ட் ஆகும் தானே, ஆர் ஜஸ்ட் தி லெஃப்ட் ஐ? ஃபுல்லாமே அஃபெக்ட் ஆகாது, லைக் ஒரு ஐயா லைக் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அவ இன்னும் யூஸ் பண்ணிட்டே இருந்தானா ரெண்டு செகண்ட் ஐயும் இட் வில் ஸ்டார்ட் டு கெட் டேமேஜ். ஒரேடியா போகாம லைக் அந்த மாதிரி கான்செப்ட்ல கொடுத்துருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய டிஃபரெண்ட் போசஸ் சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கீங்க. நீங்க யோசிச்சு பண்ண ஸ்டோரியோட விஷயம் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. டெய்லி சர்வைவலுக்கு அவ யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா, ஏன்னா அவளுக்கு பெருசா ஃபேமிலி இல்ல. சோ அதனால அவளோட சர்வைவலுக்காக அவ பவர் வச்சு ஏதோ ஷீ இஸ் ட்ரைங் டு earn and live out. ஏன்னா அவ என்னதான் இருந்தாலும் லூட் பண்றா. சோ அதனால லைக் அது ஒரு கான்சிக்வன்ஸ் மாதிரி she has to face. லைக் ஒரு நேர்மையா இல்லாம லைக் என்னதான் பண்ணாலும் she supporting இல்ல, அதனால அது ஒரு கான்சிக்வன்ஸோட she has to bear that pain as well. So yeah, that's it. Thank you. Awesome. Super. Stop. Thank வடிவேல் கவுல் வருங்கால ஜனாதிபதி Stretching. பெரிய கதையா இருக்கு போல. ரெடியா ப்ரோ? ஹைப்க்கு கவுண்ட் டவுன்ல போட்டுருக்கீங்களா ப்ரோ? ப்ரோவே போட்டுருக்கேன். இந்த பாக்ஸிங்ல இருக்கணும் சிங்கம் கதையா இருக்கு போடல. ஏன்
ஸோ என்னோட கேரக்டர் வந்து ஒரு சைபோர்கிஷ் மாதிரி கேரக்டர். லைக் ஒரு டெரபிள் ஆக்சிடென்ட்டால அவரோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த இதுல இருந்து ஒரு ஸ்கெட்சியான காய் காப்பாத்தி கூட்டு போய் அவனை வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்டா மாத்திடுவான். இந்த ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் இல்ல மற்ற ரோபோட்ஸோட பார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அவனுக்காக செஞ்சது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறது இல்ல மிச்சமானது இதெல்லாம் வச்சு அவனை ஒரு எக்ஸ்பிரிமெண்டா யூஸ் பண்ணியிருப்பான் அந்த ஸ்கெட்சி காய். அவன் வந்து ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனோட லீடர் ஆர் சம்திங் அந்த இது மாதிரி இருப்பான். இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா இது எப்படி நடந்தது தெரியல. இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாரும் இதுல இருந்து ஒரு பிட்டு பிட்டா ஒரு இது டீட்டெயில் இதுல வரும். அது நான் முன்னாடியே யோசிச்சது. இதெல்லாம் போற போக்குல அடிச்சு விடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. சோ இவன் வந்து ஒரு சீரியல் கில்லர். ஓகேவா? ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி கில் பண்ணுவான்னா கையிலேயே அடிச்சு கில் பண்றான். லைக் எந்த வெப்பனும் எதுவும் யூஸ் பண்ண மாட்டான், வெறும் பிஸ்ட் தான். அதுல அவனுக்கு ஒரு மோகம். இதுல அவனுக்கு கையும் காலும் போயிட்டதால அந்த சீரியல் கில்லிங் பர்பஸ்ல இருந்து இதாயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும் அவனுக்கு. லைக் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சாவுல இருக்கிறப்ப இவன் காப்பாத்தி கூட்டு வந்து இவனுக்கு திருப்பி இந்த 2 பெரிய கை கொடுத்தவனே அவனோட பர்பஸே அவன் திருப்பி கிடைச்ச மாதிரி ஆயிடுது அவனுக்கு. முன்னாடி அவன் ஃபன்னுக்காக பண்ணிட்டு இருந்தது, இப்போ அதை ஒரு இதுவாகவே பண்றான், இன்னொரு பர்பஸ்க்காக பண்றான், அந்த ஸ்கெட்சி ஆர்கனைசேஷன் பர்பஸ்க்காக. அப்போ அந்த கையும் ரீஸ்டோர் பண்ணிட்டான், அவனோட பர்பஸும் ரீஸ்டோர் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு அந்த ஸ்கெட்சி பாஸ் மேல அவனுக்கு ஒரு அன்டையிங் லாயல்ட்டி வந்துடும். அந்த ஸ்கெட்சி பாஸுக்கு வந்து இவனால பெரிய இதெல்லாம் இருக்காது, இவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவனை பொறுத்த வரைக்கும். ஆனா அது இவனுக்கும் தெரியும். இப்போ சீரியல் கில்லர்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரதோட ஐக்கியமே பயங்கரமா இருக்கும். ஸோ இவனுக்குமே ஐக்கியம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெட்டு நான் பண்ணியிருந்தேன். அந்த பெட்டு வந்து அதோட ஆரிஜின் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்னோன் மாதிரி. ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. சம் பீப்புள் சேஸ் அவனோட வாமிட்ல இருந்து வந்தது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய ஆளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. ஸோ இவனோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பார்ட்டுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸுமே அந்த பார்ட்ஸால தான் ஓடுது. அந்த பார்ட்ஸ் இல்லைன்னா இவன் இறந்துருவான். ஆனா அந்த லைக் அந்த பார்ட்ஸ் தான் அவனை உயிரோட வச்சிருக்கு. இப்போ அவன் உயிர் வாழணும்னா அந்த பார்ட்ஸ் அவனை அட்டாச் ஆயிருக்கணும். ஆனா அந்த பார்ட்ஸ் எதுல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஒரு டாக்ஸிக்கான இதுல ஃபங்க்ஷன் ஆகுது. லைக் நியூக்ளியர் ரியாக்டர் அந்த இது இருக்கும்ல, பின்னாடி அந்த ரியாக்டர் இருக்கிறதால அது ஆப்வியஸா வந்து அந்த ஆஸ்மேட் சூட்டு, அது என்ன சூட், அது ஆஸ்மேட் சூட் தானே, ஏதோ சொல்லுவாங்களே, அந்த ரியாக்டர் சூட் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சூட் போட்டு தான் அப்ரோச் பண்ணுவாங்க அந்த மாதிரி மெட்டீரியல்ல. ஆனா இவனோட முதுகுலயே அது தூக்கிட்டு சுத்துறதால என்ன ஆகுது, ஃபுல்லா அந்த ஸ்கின்னுல இதெல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அந்த இதாலேயே அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டும் இருக்கான். பட் அது இல்லைனாலும் அவன் செத்துருவான். ஸோ இந்த பெட்டு என்ன பண்ணுதுன்னா அது எமிட் பண்ற நியூக்ளியர் இதை வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம். இட் ஓன்ட் ஸ்டாப் ஹிஸ் டெத், பட் அவனோட லைஃபை கொஞ்சம் ப்ரோலாங் பண்ணுது. பட் எவென்ச்சுவலி செத்துருவான். ஆனா கொஞ்சம் இது பண்ணுது. ஸோ இவன் கை பெருசா இருக்கும் இல்லையா, இவனால பொரியறதோ இல்ல இது பண்றதோ முடியாது. ஆமா, இந்த இதுதான் வந்து எல்லாமே பண்ணிவிடும். ரியாக்டர் சொன்னோம்ல, அவன் சண்டேல போயிட்டு வந்தா பேண்டேஜ் போட்டு விடுறது, பல்லு வளைக்கி விடுறது, நோஸ்ல எல்லா டெய்லி டாஸ்க்குக்கும் அது ஹெல்ப் பண்ணும். சூப்பரா இருக்கு. அது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் செமையா இருக்கு. Thank you. ஸோ இவனோட சிக்னேச்சர் வந்து பஞ்சிங்ன்றதால ஃபுல்லா கை இதெல்லாம் பிளட்டா இருக்கு. இல்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இவன் காப்பாத்தினவனையே கொண்டிருப்பான் அப்படின்ற மாதிரி நான் வந்து சிட்டி மாதிரி. ஆனா அதான் அவனோட பர்பஸ் ரீஸ்டோர் பண்ணதால அந்த லாயல்ட்டி வச்சுட்டான். ஆமா, பேஜ் 3ல வரும் கொல்லத்தெல்லாம். மெக் கேரக்டரே ஆல்ரெடி டிஃபிகல்ட், அது ஒரு டைனமிக் போஸ்ல வேற ரீஇமேஜின் பண்ணி வரைஞ்சிருக்கு. ரெண்டாவது போஸ் வரையதான் கஷ்டப்பட்டேன். ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட்டி கட்டியா ரேஷஸ் அண்ட் ஒரு மாதிரி இருக்கும் அந்த ரியாக்டரோட இதால. லைன் வர்க்குமே சூப்பரா இருந்தது.
ஃபர்ஸ்ட் போட்டதும் ஆமா 2-3 லேயர் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். அது வாட்டி ரெண்டர் லைன் ஆர்ட் முடிச்சிட்டேன். ம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சேன் இதுல யூடியூப்ல லாஸ்ட் பேர் ஸ்டுடியோஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு இங்கிங் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெறத்து போச்சு. அந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாரு. பார்த்தா கம் ரோட்ல ஃப்ரீ பிரஷஸ் விட்டுருந்தாரு. சரி இதை ட்ரை பண்ணியே பார்த்தாகணும்ட்டு அதை டவுன்லோட் பண்ணி திருப்பி இங்கிங் பண்ணேன். ஐ திங்க் யாதவ் தான் கொடுத்த டைம் பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. எக்ஸலண்ட். அந்த செகண்ட் பேஜ் போ, அதுதான் கூஃபியா நல்லா இருந்தது. லைக் அந்த ஃபன்னி ஃபேஸ் கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆமா, அவருக்குதான் எட்டாது. இந்த கேரக்டரே வந்து எப்படின்னா ஒரு கிரேசியான கேரக்டர். இந்த கைண்ட் ஆஃப் டெட்பூல் வைப் மாதிரி, லைக் ஜாலியா கொள்ளுவான் அந்த மாதிரி. பாத்தீங்களா அந்த பெட்டு பார்க்க இதென்ன பர்கர் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சேன். உள்ள 2 பண்ணு வச்சு நான் ஃபர்ஸ்ட் அது பார்த்துட்டு ஏதோ சிக்கன் மாதிரி இருந்துச்சு லைட்டா, அந்த ஐஸ் அந்த இது பாக்குறப்போ. அப்புறம் பார்த்தாதான் ஓ உள்ள வேற ஏதோ இருக்கு. குட் ஜாப் எவ்ரிவன். இந்த வாட்டி எல்லாருமே லைக் ரொம்ப ஸ்கில் அப் பண்ணி புஷ் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் நீ பெட் போடுறியா நானும் பெட் போடுறேன் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஹெவி காம்படிஷனா போயிட்டு இருந்துச்சு இந்த வாட்டி. யார் பெட் பலசாலின்னு சத்தம் விட்டு. So that's it for this week guys. So உங்களோட ஃபேவரட் இது என்னன்னு கேரக்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. Yes, next challenge probably an IPL as requested from the comments. உங்க ஐடியாஸையும் காமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க ட்ரை பண்றோம். Yes. வேற ஏதாவது சேலஞ்ச் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் அதையும் அடுத்தடுத்து Until next time, bye. Bye.